கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாகும் 2 அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க முடியும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பல காரியங்களும் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் காணப்படலாம். ஒருவேளை நம்மளுடைய சமாதானத்தை, நம்மளுடைய சந்தோஷத்தை, நம்மளுடைய பலனை நம்ம ஒருவேளை இழந்து போகிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் நம்ம காணப்படலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார், நீ இழந்து போன காரியங்களை திரும்ப வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஆண்டவராகிய தேவன் நம்ம வாழ்க்கையில் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களே ஒருவேளை நம்ம பிசாசானவன் எடுக்க நினைக்கலாம். ஆனால் அதை ஆண்டவர் புதுப்பித்து நம்மளுக்கு திரும்ப கொடுக்க ஒரு போதுமான தேவனாய் காணப்படுகிறார். உங்கள் வாழ்க்கை உடைக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அது முடிவு கிடையாது. ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் ஒரு புதிய காரியங்களை, புதிய ஒரு ஆசீர்வாதங்களை திரும்ப அவர் கொடுக்க அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை நீங்கள் உடைஞ்சு போய் காணப்படலாம். என்னோட வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் இழந்துட்டேன், என்னுடைய சமாதானத்தை இழந்துட்டேன், என்னுடைய சந்தோஷத்தை இழந்துட்டேன், என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நான் இழந்துட்டேன், என்னுடைய நோக்கத்தை நான் இழந்துட்டேன்னு சொல்லி நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் திரும்ப அவர் கொடுக்க போதுமான தேவனாய் காணப்படுகிறார். இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னால் அதே ஆண்டவர் தான் நம்மளோடு இருக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்த ஆசீர்வாதங்களை அவர் திரும்ப கொடுக்க அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.